அனைவருக்கும் வணக்கம். நமது ஆரம்ப வகுப்புகள் அடிப்படை அறிவுகள் உங்களுக்கு கிடைத்திருக்கு. ஒவ்வொரு சக்கரங்களை பற்றியும் நன்றாக தெரியும். யோகா தியானம் என்றால் என்ன என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இனிமேல் நாங்கள் பெரிதாக விளக்கங்கள் தேவையில்லை. நாம் தியான நிலையில் நம்மை சுத்திகரிப்பதை நாம் முதலில் நம்மை சமநிலைப்படுத்துவது, அதில் நாம் கவனத்தை கூடுதலாக இனி வரும் வகுப்புகளில் அந்த கவனத்தை வைப்போம். ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார், நீங்கள் முற்றிலும் சிரமமின்றி இருக்க வேண்டும் தியானம் சிறப்பாக செயல்பட. அது உடல் மனம் இலகுவாக இருப்பதற்கு எது முக்கியம்? எமது மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். எது முக்கியம்? நம்மை பாதிப்பது எது? ஒன்றே ஒன்றுதான் நம்மை பாதிக்கின்றது. இந்த பாதிப்புகள் அனைத்தும் வெவ்வேறு இடங்களிலிருந்து பாதிப்புகள் வருகின்றது. எங்கு நம்மை பாதிக்கின்றது? எமது மனதை முதலில் பாதிக்கின்றது. எவ்வாறு? எண்ணங்களாக. இந்த எண்ணங்களாக எமது மனதை பாதிப்பதால் தான் உடலும் பாதிப்படைகின்றது. நாம் மருந்து எடுக்க வேண்டியது மனதை நாம் முதல் அமைதிப்படுத்த வேண்டும். எண்ணங்களை அமைதிப்படுத்த வேண்டும். ஸ்ரீ மாதாஜி மிக அருமையாக நமக்கு விளக்கம் தந்திருக்கின்றார். இந்த எண்ணங்கள் ரெண்டு இடத்திலிருந்து வருகிறது எமது தலையில். ஒன்று எமது மமகாரம். எமது மமகாரம் என்றால் கடந்த கால வாழ்க்கையால். கடந்த காலம் என்றால் எமது இந்த பிறப்பில் கடந்த காலம், எமது முற்பிறப்புகள், அது எமக்கு தெரியாதவை, ஆள் மனதில் இருக்கின்றது இருந்து கொண்டு. இந்த பிறப்பிலும் எமது பழக்க வழக்கங்கள், தவறான வாழ்க்கைகள், தவறான எண்ணங்கள், இவற்றால் எமக்குள் ஏற்பட்ட மன கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள், நாமே எமக்கு விதித்து கொள்கின்றோம் சில கட்டுப்பாடுகளை, அடையாளங்கள். நான் இந்த சமயத்தை சேர்ந்தவன், இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், இதுதான் எனது எல்லை, இதுதான் எனது மொழி என்று நாம் மனதை திறக்க முடியாது கட்டுப்படுத்துகின்றது. இவை அனைத்தும் எமது மமகாரமாக இருந்து கொண்டு எமக்கு எண்ணங்களை தந்து கொண்டிருக்கும். இப்ப நெருப்பை கண்டால் உடனடியாக என்ன எண்ணம் நமக்கு வருகிறது? நெருப்பு தொட்டால் சுடும், அது ஒன்று. மற்றது நெருப்பு சமைக்க உதவும், ஒளியை தருகின்றது. இவையெல்லாம் எவ்வாறு நமக்கு தெரிகின்றது? நாம் முன்பு அறிந்திருக்கின்றோம், தொட்டு பார்த்திருக்கின்றோம், அல்லது யாராவது சொல்லி இருக்கிறார்கள். அதிலிருந்து இப்போ உடனடியாக நமது மனதில் நெருப்பை பார்த்தவுடன் உடனடியாக நாம் எதிர்வினை புரிகின்றோம். அந்த நெருப்பை பற்றி அனைத்தும் நமக்கு ஞாபகம் பெறுகின்றது. அவ்வாறு தான் ஒரு நபர் உங்களை பாதித்திருந்தால் உடனடியாக நீங்கள் அந்த நபரை காணும்போது உடனடியாக அந்த நபர் உங்களுக்கு செய்த தீங்கு தான் ஞாபகம் வரும். அவரை கண்ட உடனடியாக உங்களோட மனம் எதிர்வினை புரியும், ஒரு வெறுப்பு வரும். இவை எல்லாம் உமது ஆழ் மனதில் மமகாரமாக எமது எண்ணங்கள் இருந்து கொண்டு நமக்கு எண்ணத்தை தந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒரு நல்ல ஒரு விழா ஒன்றுக்கு போகின்றோம். அங்கு எமக்கு எதிரான ஒருவர் எமக்கு
எமக்கு தீங்கு செய்த ஒருவர் வருகிறார். அவரை கண்டால் அந்த விழாவையே நாம் சில நேரங்களில் ஆனந்தமாக அனுபவிக்க முடியாது போகின்றது. ஏனென்றால் எண்ணம் மனதில் வருகிறது, வெறுப்பு வருகிறது, சினம் வருகிறது, கோபம் வருகிறது அவரை பார்த்ததும். ஸோ இவையெல்லாம் எமது மமகாரம். ஸோ இவற்றை நாம் விட வேண்டும். ஸோ மமகாரத்தில் இருந்து வரும் எந்த ஒரு எதிர்வினையையும் நாம் முழுமையாக நிப்பாட்ட வேண்டும். அது கடந்த காலம் முடிந்த ஒன்று. ஸோ அதற்குத்தான் மன்னிப்பு. நாம் மன்னிக்க வேண்டும், எண்ணங்களை மன்னித்து விட வேண்டும். நாம் மன்னிக்க வேண்டிய முதல் ஆள் எமது எண்ணங்கள். எமது எண்ணங்களை நாம் மன்னித்து விட வேண்டும். அதுபோல்தான் எமது அகங்காரமும். அகங்காரம் நாம் இந்த வாழ்வின் நோக்கமே எமக்கு இல்லை. நான் ஏன் இங்கு இருக்கின்றேன், நான் யார் என்று இல்லை. ஏதோ நான் தனித்தவன், நான் தான் இந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும், நானே எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்து எமது வாழ்வை எமது கையில் எடுத்து அதிகமாக சிந்தித்து செயல்பட்டு பிரச்சனைகளுக்கு ஆளாகி சந்தோஷம், கவலை, இவை அனைத்தும் எமது அகங்காரம். அகங்காரம் என்பது நான் தான் இந்த உலகில், நானே எனது வாழ்வை கொண்டு செல்ல வேண்டும், எனக்கு மேல் ஒரு சக்தி இருப்பதை நாம் மறந்துவிட்டோம். ஸோ அகங்காரம் நமக்கு எண்ணங்களை தருகின்றது. ஓ, நீதான் இதையே செய்ய வேணும், அவனை விட நீ முந்த வேணும், ஏனென்றால் நான் வெற்றி அடைய வேணும், நான் வெற்றி அடைய வேணும், நான் முன்னுக்கு வர வேண்டும். ஸோ எம்மை ஒரு சக்தி கவனித்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் முழுமையாக மறந்து விடுகின்றோம். அதனால் இந்த ரெண்டும் தான் எமக்கு எண்ணங்களை தந்து தந்து எம்மை குழப்புகின்றது, எமது மனதை அமைதி இல்லாது ஆக்குகின்றது. எனவே நாம் முதலில் மன்னிக்க வேண்டிய முதல் நபர் எமது எண்ணங்கள், எமது அகங்காரம், மமகாரத்திலிருந்து வரும் எண்ணங்கள். எனவே எமது அகங்காரம், மமகாரத்தை நாம் மன்னித்து விடுவோம். இன்னும் ஒருபடி விளக்கமாக சொன்னால், எமது கடந்த காலத்தை நாம் முழுமையாக மன்னித்து விடுவோம். எதிர்காலத்தை பற்றிய பயத்தையும் முழுமையாக மன்னித்து விடுவோம். இன்னும் ஒரு படி மேலே சொன்னால், நமக்கு ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நான் ஒரு தூய ஆத்மா, இந்த பரமாத்மாவின் ஒரு அங்கம், தனித்தவன் அல்ல. இந்த பரமாத்மாவே என்னை பார்த்து கொள்கின்றது. தாய் தந்தையர் எவ்வாறு பிள்ளைகளை கவனிக்கின்றார்களோ அதுபோல் எம்மை கவனிக்கின்றது. எனவே நான் எனது மமகாரம், அகங்காரத்தை சரணாகதி செய்கின்றேன். அது நான் மன்னிக்கின்றேன். அவற்றை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை, அவற்றை நான் செவிமடுக்கப் போவதில்லை. நான் மன்னித்து எனது மனதில் நான் அமைதி நிலையில் இருக்கப் போகின்றேன். ஸோ இதுவே நாம் முற்றிலும் சிரமமின்றி இருத்தல். ஸோ அவ்வாறு நாம் அமைதி நிலைக்கு கொண்டு சென்று இந்த பரம்பொருள், அதனுடைய சக்தி எங்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. ஸோ அதன் முன்னால் நாம் இருக்கின்றோம், முற்றிலும் சிரமமின்றி இருக்கின்றோம். எமது அகங்காரம், மமகாரத்தை முழுமையாக சரணாகதி செய்து அமைதியாக இருக்கின்றோம். இந்த நிலையிலேயே தியானம் ஆரம்பிக்கின்றது. எமக்குள் மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். எமது மனம் அலை பாய்ந்து கொண்டிருந்தால், எண்ணங்களால் அலை பாய்ந்து கொண்டிருந்தால், அல்லது எமது கவனம் தேவையில்லாது வெளியில் சுத்தி கொண்டு திரிந்தால், நாம் எம்மை எவ்வாறு அர்ப்பணிப்பது? இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்திக்கு எம்மை நாம்
வெளிப்படுத்த வேண்டும். ஸோ எமது மனம் அமைதி அடைந்தாலே அந்த சக்தி எமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். கனெக்ஷன், அதாவது அந்த இணைப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். யோகா, அந்த கவனம் அங்கிருக்கின்றதா, இணைப்பு, அந்த இணைப்பில் இருக்கின்றோமா? இணைப்பை ஏற்படுத்துவோம். முதலில் அது அவசியம். ஸோ முதலில் நாம் முற்றிலும் சிரமமின்றி அமைதியாக இருப்போம். அந்த இணைப்பை ஏற்படுத்துவோம். எமது அகங்காரம் மமகாரத்தை சரணாகதி செய்வோம். சரணாகதி செய்வதென்றால் அவற்றை அமைதியடைய செய்வது. எமக்கு தெரியும், இப்பொழுது அவை பற்றி நன்றாக எமக்கு தெளிவாக தெரிகின்றது. ஸோ அவற்றை அமைதியடைய செய்து எமது கவனத்தை எமது பிரம்மராந்திரம் தலை உச்சி குழியில் அமைதியாக கொண்டு வருவோம். ஸோ இதுவே தியான நிலை. ஏன் இந்த தியான நிலைக்கு நாம் செல்ல வேண்டும்? ஏனென்றால் அந்த தியான நிலையே நமக்கு இந்த உலகில் முழுமையான பாதுகாப்பான நிலை. யோக நிலை, அதாவது நாம் இந்த தெய்வீக சக்தியோடு இணைந்த நிலை. அந்த இணைப்பே எம்மை கவனித்துக் கொள்கின்றது. ஒரு பிள்ளை தாயோடு அன்பாக இருக்க வேண்டும். தாயும் அன்போடு பிள்ளையை பார்த்து கொள்வார். பிள்ளையும் அதற்கேற்றாப்போல் தாயின் சொற்களை கேட்டு நடக்கும்போது அங்கு வளமான ஒரு வளர்ச்சி நடைபெறுகின்றது. பிள்ளை அழகாக வளர்கின்றது. அதுபோல் நாமும் இணைந்தாலே அழகாக வளர முடியும். அந்த இணைப்பை தருவது இந்த தியான நிலை. அந்த தியான நிலையில் நாம் இருக்கின்றோமா என்று கவனிப்போம். வலது கையை தலைக்கு மேல் ஒரு 2 அங்குல உயரத்தில் கொண்டு செல்லுங்கள், வையுங்கள். பொறுமையாக அமைதியோடு, மனதில் எந்த எதிர்வினையும் தேவையில்லை. சாட்சி பாவ நிலை. மனதில் எண்ணங்கள் வந்தால் நாம் முதலில் மன்னிக்க வேண்டியவர் எமது எண்ணங்களே. நான் எனது எண்ணங்களை மன்னிக்கின்றேன். இந்த எண்ணங்கள் ஒன்றும் அறியாத பாவிகள். ஸோ அவற்றை தண்டித்து என்ன பிரயோசனம்? அவற்றை மன்னித்து விடுவோம். கவனத்தில் எந்த அழுத்தமும் இல்லாது, நமது மனம் உடலில் எந்த அழுத்தமும் இல்லாது லேசாக விட்டு விடுவோம். கவனம் லேசாக அங்கிருக்கட்டும். நமது தலை உச்சிக்கும் உள்ளம் கைக்கும் இடையில் இருக்கட்டும். நீங்கள் ஒன்றும் உணராமல் இருக்கலாம், அல்லது சூடாக இருக்கலாம், சூடாக உணரலாம், அல்லது குளிர்ச்சியாக உணரலாம். சூடாக இருந்தாலும் அதை அவ்வாறே மெதுவாக அந்த சூடு வெளியேற விட்டு விடுவோம்.
ஒரு குழந்தையை கவனிப்பது தாயே. தாயின் கவனிப்பில் குழந்தை தானாக வளர்கின்றது. அதுபோல் நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அனைத்தும் இந்த தெய்வீக சக்தியே செய்கின்றது. சூடாக இருந்தால் உங்களை முழுமையாக வெளிப்படுத்துவோம், எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். அது தானாக வெளியேற விட்டு விடுவோம். தலை உச்சிக்குள்ளேயே தளர்வாக வைத்திருப்போம், எந்த விதமான அழுத்தமும் இல்லாது. சிறிது நேரம் கவனியுங்கள். வலது கையை மடக்கி கொண்டு வாருங்கள். இப்போது இடது கையால் கவனியுங்கள். 2 அங்குல உயரம். உங்களுடைய கவனம் மிக இலகுவாக அதில் அமைதி அடைந்ததும் கையை மெதுவாக கீழே கொண்டு வாருங்கள். இப்பொழுது கவனத்தை நாம் எமது தலைக்குள் உள்முகமாக மெதுவாக பரவ விடுவோம். எடுத்து செல்வதல்ல, எந்த விதமான அழுத்தமும் இல்லை. அது தானாக மெதுவாக எமது தலைக்குள் பரவட்டும். இந்த சுழுமுனை நாடி, எமது நடு நாடி இருக்கின்றது. தலை உச்சியிலிருந்து எமது முழந்தாண்டு அடிப்பாக மூலாதாரம் வரை ஒரு குழாய் போல் இருக்கின்றது. மெதுவாக கவனம் எமது தலைக்குள் பரவட்டும். அப்படியே சுழுமுனை நாடி வழியாக மெதுவாக கீழே செல்லட்டும். மனதில் எண்ணங்கள் வந்தாலோ, உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ நாம் சொல்லுவோம், நான் மன்னிக்கின்றேன், எனது இந்த எண்ணங்களை மன்னிக்கின்றேன், எனது இந்த உடல் உபாதைகளை மன்னிக்கின்றேன். இந்த மனதில் இருக்கும் உபாதைகள், உடல் உபாதைகள் அனைத்தும் எமது செயல்களின் விளைவு. இந்த பிறப்பில் இருக்கலாம் அல்லது முற்பிறப்பில் இருக்கலாம். அவற்றை நாம் மன்னித்து விடுமாறு கேட்டுக்கொள்வோம். தாயே, எனது தவறுகள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். நாம் முதலில் எம்மை மன்னிப்போம். எமது மனதில் வரும் இந்த எண்ணங்கள், எம்மை குழப்பும் எண்ணங்கள், உடல் உபாதைகள் அனைத்தையும் நான் மன்னிக்கின்றேன். தாயே, நான் என்னை மன்னிக்கின்றேன். ஸ்ரீ மாதாஜி, எனது தவறுகளை மன்னித்து விடுங்கள் தாயே. தெரிந்தோ தெரியாத தவறுகள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். எனக்கு தூய விருப்பத்தை மட்டும் தாருங்கள். நான் ஒரு தூய ஆத்மா. அந்த ஆத்ம நிலையில் நான் முன்னேறுவதே எனது ஒரே விருப்பம்.
நான் பரமாத்மாவின் ஒரு அங்கமாவேன், தனித்தவன் அல்ல. பரமாத்மாவே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. எனவே நாம் கேட்போம், தாயே, எனது ஆத்மாவுக்கு எதிரான அனைத்தையும் மன்னித்து விடுங்கள் தாயே. இந்த ஆத்மாவுக்கு எதிராக இயங்கும் வேண்டாத கெட்ட குணங்கள் நமக்குள் இருக்கலாம். மிருகத்தனம், ராட்சச குணங்கள், அல்லது உடல் மனச்சோர்வு, கவலைகள், கடந்த கால எண்ணங்கள், இன்றும் எண்ணங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள் தாயே. எனது ஆத்மாக்கு எதிரான அனைத்தையும் முதலும் கடைசியுமாக மன்னித்து என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். எமது வலது கையை எமது இடது இருதயத்தில் வைப்போம். கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜியின் நெற்றி திலகத்தை பார்ப்போம். இந்த நெற்றி திலகத்தின் திலகம் அன்பு, கருணை, மன்னிப்பு. இதில் நாம் 7 தடவை நான் ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. 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 அதுவே எனது அடையாளம். இப்பொழுது நான் யார், எந்த நாட்டைச் சேர்ந்தவன், எந்த மொழி பேசுபவன், எந்த மதத்தை சேர்ந்தவன், அனைத்துக்கும் விடை நான் ஒரு தூய ஆத்மா. அதுவே இப்பொழுது எனது அடையாளம். பரமாத்மாவின் பிரதிபலிப்பு நான். நான் பரமாத்மாவின் அனைத்து நற்குணங்களையும் பிரதிபலிக்கின்றேனா? எனது இருதயத்தில் ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளும் பிரதிபலிக்கின்றதா எனது வாழ்வில் ஒவ்வொரு நாளும்? முதலில் நாம் இருதய தூய்மையை வேண்டுவோம். ஸ்ரீ மாதாஜி, எனது இருதயத்துக்கு வந்து எனது இருதயத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள் தாயே. எனது இருதயத்தில் தூய்மை, நேர்மை, உண்மை மட்டுமே இருக்கட்டும். இந்த உலக சலனங்களில் நான் ஈடுபடாது இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். நான் பகட்டு பாசாங்கு தனங்களில் ஈடுபடாமல் உண்மையாக நடக்க எனக்கு அருள் புரியுங்கள். உண்மையானவனாக இருக்க அருள் புரியுங்கள். முதலில் நான் எனக்கு உண்மையாக இருக்க வேண்டும், பின்பே மற்றவர்களுக்கு. என் இருதயத்தில் நானே எனக்கு உண்மையாக இருக்கின்றேனா? எனது விருப்பம் என்ன? எனது விருப்பங்கள் என்ன? தூய்மையை விரும்புகின்றேனா? அந்த தெய்வீக நற்பண்புகளை விரும்புகின்றேனா? ஸ்ரீ மாதாஜி,
இப்பொழுது எமது இடது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். எமது கடந்த கால பிறப்பால் எமக்கு ஏற்பட்ட அடையாளங்களை அனைத்திலிருந்தும் நாம் விடுபடுவோம். இது நாம் உள்ளுக்குள் விடுபடும் போது நமக்கு மிகவும் ஒரு ஆறுதலான நிலையை தரும். மற்றவர்கள் எமது இருதயம் திறக்கும் அனைவரையும் நாம் ஆத்மாவாக பார்க்கும் நிலை வரும். என்னை போல் தான் மற்றவனும் என்ற நிலை வரும். ஆத்மாவின் நட்பண்புகள் நமக்குள் விருத்தியாகும். இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி வைப்போம். சிறிது நேரம் இடது கையை ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைப்போம். ஸ்ரீ மாதாஜியின் நெற்றியை பார்ப்போம். ஒரு நிமிடம் நினைவில் கொள்ளுங்கள், நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. எமது இடது கையில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா, அல்லது இடது கையில் என்ன உணர்கிறோம்? கை விரல் நுனிகளை அவதானியுங்கள். உள்ளம் கையை அவதானியுங்கள். இதில் நாம் பிரார்த்திப்போம், தாயே, எனது இடது நாடியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் என்னிடமிருந்து வெளியே எடுத்து பூமி தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். நாம் கேட்டால் அது நடைபெறுகிறதா என்று பார்ப்போம். தாயே, எனது இடது நாடி பிரச்சனைகள் அனைத்தையும் பூமி தத்துவத்தால் வெளியேற்றி விடுங்கள். பூமி தாய் இவை அனைத்தையும் உறிஞ்ச வல்லவர். எனது கடந்த கால வாழ்வால் மனதில் ஏற்பட்ட தாக்கங்கள், எனது பிழையான வாழ்க்கை, தவறான எண்ணங்கள், தவறான நபர்களோடு சேர்ந்து ஏற்பட்ட பிரச்சனைகள், எனது அறியாமையால் நான் செய்த தவறுகள், எதுவானாலும் எமது மனதிலிருந்தும் எமது ஆழ்மனதிலிருந்தும் முழுமையாக வெளியேற்றி விடுங்கள் தாயே. எமது செயல்களால் ஏற்பட்ட தவறுகளால் ஏற்பட்ட தாக்கங்கள் அனைத்தையும் முழுமையாக வெளியேற்றி விடுங்கள் தாயே. கையில் உணர முடிகின்றதா? எத்தனை பேர் குளிர்ச்சியை உணர முடிகின்றது? உங்களுடைய இடது கையில் குளிர்ச்சியையும் வலது கையிலும் குளிர்ச்சியை உணரலாம். பூமி தாயை நோக்கி சிலது வெளியேறுவதையும் நீங்கள் உணரலாம். கனமாக இருந்த கை இலகுவாக வருவதை உணரலாம். இன்னமும் உணர முடியாவிட்டால், யாராவது இன்னும் உணரவில்லையா சொல்லுங்கள். இதில் வெட்கப்பட ஒன்றும் இல்லை. ஒவ்வொருவரும் நாம் இந்த பிரபஞ்சத்தின், இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வேலை தரப்பட்டிருக்கின்றது, அதைத்தான் நாம் இங்கு செய்கின்றோம். எனவே இது எம்முடையது அல்ல. நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். எனவே சொல்லுங்கள், இல்லாவிட்டால் நாம் மெழுகுதிரி பயன்படுத்துவதற்கு கேட்கின்றேன். யாருக்கு மெழுகுதிரி தேவையா? இடக்கை அந்த நுனி விரல் உணரக்கூடியதா இருந்தது மச்சான். நடுவிரல் உணரக்கூடியதா இருக்குது.
ஓ, இடக்கையில உள்ள நுனி விரல் குளிர்ச்சியா இருக்கு. விரல் நுனிகள் எல்லாம். ஓ. ஓ. உள்ளம் கை. உள்ளங்கையிலும் உணரக்கூடியதா இருக்கு. ஓகே, ஸோ தென் தட்ஸ் குட். ஓ. மனம் எப்படி இருக்கு? மனம் லேசாக இருக்குது. அமைதியா. ஓகே. ஓ. ஸோ மற்றவர்கள் யாருக்காவது மெழுகுதிரி தேவை என்றால் சொல்லுங்கள், நாம் கூட்டாக பயன்படுத்தலாம். மெழுகுதிரி பயன்படுத்துவோமா? ஓகே, ஸோ ஒரு கொஞ்ச நேரம் அப்போ மெழுகுதிரியை கொளுத்தி வையுங்கள். ஸோ எல்லோருக்கும் நான் சொல்கின்றேன், இந்த சுத்திகரிப்பு முறைகள் செய்யும்போது ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படம் அவசியம். ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்துக்கு முன்பால் ஒரு ஒளி விளக்கு அல்லது மெழுகுதிரி அவசியம். அது இது நாம் பயன்படுத்தும் மெழுகுதிரி அது வேறு, அது வேறானது சுத்திகரிப்புக்கு பயன்படுத்துவது. ஸோ நமது இடது கையை அந்த மெழுகுதிரியை நோக்கி வைப்போம். நமக்கு தெரியும், நமது இடது நாடியில் இயங்கும் குண்டலினி சக்தி ஸ்ரீ மகா காளி சக்தி. இந்த மகா காளி சக்தி எமக்கு கம்ஃபர்ட்டிங் என்றால் நமக்கு எம்மை ஆறுதல் படுத்தும் சக்தி. கடந்த காலத்தில் நாம் வாழ்வில் உழன்று இதண்டு பிரச்சனைகளை சந்தித்து களைத்திருப்போம். ஆனால் அவருடைய சக்தி எம்மை ஆறுதல் படுத்தும் சக்தி, அன்பு சக்தி, எமக்கு தூய விருப்பத்தை தரும் சக்தி, எமக்கு நல்வழி காட்டும் சக்தி. குழந்தாய், இதுவரை அனுபவித்தது போதும், தூய விருப்பம் கொள்வாயாக. அதாவது நல்லெண்ணம் மனதில் இப்பொழுது நல்லெண்ணம் பெறட்டும், நான் ஒரு ஆத்மாவாக வர வேண்டும், அது மனதில் உறுதி அடையட்டும். ஸோ அதை எமக்கு தருபவர் ஸ்ரீ மகாகாளி. அவரோடு சேர்ந்து அவருடைய மகன் ஆன ஸ்ரீ பைரவநாத். ஸ்ரீ பைரவநாத் எமது இடது நாடியை பாதுகாப்பவர். நாம் வாழ்வில் மனசோர்வடைந்து அதுக்குள் விழுந்து எழும்ப முடியாமல் இருக்கும் நிலைக்கு போவதிலிருந்து எம்மை தடுப்பவர் ஸ்ரீ பைரவநாத். ஸோ நாம் இப்பொழுது சமஸ்கிருதத்தில் ஒரு மந்திரம் சொல்லுவோம். ஸ்ரீ மகா காளி பைரவநாத். இதை நாம் மந்திரமாக சொல்லுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. மீண்டும் ஒரு தடவை. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. சுத்திகரிக்கும் போது கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜியின் நெற்றி திலகத்தை நாம் பார்ப்போம். இப்பொழுது இடது கையில் குளிர்ச்சியை கூட உணரக்கூடியதாக இருக்கின்றதா?
ஆ ஓம் மச்சான். ஓகே. ஸோ இனிமேல் மன சோர்வு, மன அழுத்தங்கள், சோம்பல், களைப்பு, நித்திரை, தியான நேரம் இவை வந்தால் நாம் நமது இடது நாடியை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ இப்பொழுது நாம் நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம், வலது கையையும் மடக்கி கொண்டு வருவோம். ஸோ மெழுகுதிரியை நீங்கள் தள்ளி வைக்கலாம், இடது பக்கம் தள்ளி வைத்து விடுங்கள். ஸோ இப்பொழுது நமது வலது நாடி எமது அகங்காரத்தை நாம் அமைதிப்படுத்த வேண்டும். நான் தனித்தவன் என்ற பயம், அகங்காரம் என்பது பயத்தின் விளைவு. நாம் கோபப்படுகின்றோம், சினம் பண்ணுகின்றோம், ஒருவர் நம்மை பாதித்தால் ஆத்திரப்படுகின்றோம், கோபப்படுகின்றோம். இவை அனைத்தும் இதற்கும் ஆழமான உண்மை பயம். தன் நம்பிக்கை இருப்பவன் உயர்ந்த நிலையில் இருந்து அனைத்தையும் கவனிக்கக்கூடிய தன்மை அங்கு இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கும் தன்மை இருக்கும். தன் நம்பிக்கை உள்ளவர்களுடைய திறமை அங்கு பொறுமை, நிதானம், அதனால் அனைத்தையும் வெல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த அகங்காரம் ஒரு வீக்னஸ், ஒரு பலவீனம், பயத்தால் வரும் ஒரு பலவீனம். நான் தனித்தவன் என்ற தவறான எண்ணத்தால் வரும் ஒரு பலவீனம், ஒரு பயம். ஸோ நாம் சொல்லுவோம், தாயே, நான் தனித்தவன் அல்ல, இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். இந்த பரபிரம்மே என்னை முழுமையாக கவனித்து கொள்கின்றது. நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. ஸோ இப்பொழுது வலது கை மடியில், இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். உப்பு நீரில் நமது கால்களை வைப்போம். ஸோ நமது வலது நாடி கிரியா சக்தி, செயல்களுக்கான சக்தி. செயல்கள் என்றால் உடல் செயல்கள் மட்டுமல்ல, மன செயல், உடல் செயல் ரெண்டும் அவசியம். நமது வாழ்வுக்கு நாம் சிந்திக்க வேண்டும், செயலாற்ற வேண்டும். ஸோ இதற்கான சக்தியை இதை நாம் விரயமாக்கும் போது, தேவையற்றவற்றுக்கு நாம் பயன்படுத்தும் போது எமது உடலில் வெப்பம் ஏறுகின்றது, எம்மை சமநிலை இழக்கச் செய்கின்றது. எனவே எமது வலது நாடியை நாம் குளிர்விக்க உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்வோம். உப்பு நீரில் எமது கால்களை வைப்போம். மீண்டும் இந்த நீர் தத்துவம் சமுத்திரம். சமுத்திரத்தை வேண்டி சமுத்திரவரிடம் அனுமதி கேட்டு எமது கால்களை நாம் உப்பு நீரில் வைப்போம். எம்மை முழுமையாக தூய்மைப்படுத்த வேண்டிக் கொள்வோம். ஸோ கால்களை உப்பு நீரில் வையுங்கள். ஸோ இடது கை மடியில், வலது கை ஆகாயத்தை நோக்கி. மீண்டும் நாம் ஸ்ரீ மாதாஜியின் நெற்றி திலகத்தை கவனிப்போம். இதில் பிரார்த்திப்போம், ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியை பாதிக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும், எனக்குள் இருந்து பாதிக்கலாம், வெளியில் இருந்து பாதிக்கலாம், அனைத்தையும் என்னிடமிருந்து வெளியேற்றி விடுங்கள் ஆகாய மார்க்கமாக. நான் இதுவரை செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள் தாயே.
எனது கவனத்தை ஒளியூட்டி தாருங்கள். எனது கவனத்தை அறிவூட்டி தாருங்கள். கவனம் அறிவூட்டப்பட்டால் வெளியில் அலையாது, அமைதி அடையும். தாயே, எனக்கு தூய கவனத்தை தாருங்கள். தூய கவனம் வந்துவிட்டால், தூய ஞானம் கவனத்தில் வந்துவிட்டால், எமது எமது மன செயல்கள், உடல் செயல்கள் அமைதி அடைந்து நற்செயல்களாக மாறும். எனது எண்ணத்திலும் செயலிலும் உயர் நிலையை தாருங்கள். நல்லதையே செய்ய தேவையான தூய ஞானத்தால் எனது கவனத்தை அறிவூட்டி விடுங்கள் தாயே. நமது கவனம் அறிவூட்டப்பட நிதானம் அவசியம். அகங்காரம், கோபம், வெறுப்பு, சினம் அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக வெளியேற்றி விடுங்கள். அதனால் வரும் உடல் வெப்பங்கள் அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக வெளியேற்றி விடுங்கள் தாயே. எனக்கு பொறுமையையும் நிதானத்தையும் தந்தருளுங்கள். வலது கையில் என்ன நடைபெறுகின்றது என்று கவனியுங்கள். தேவை ஏற்படும் போது சிறிது நேரம் நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளலாம். பின்பு கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜியை கவனிக்கலாம். இப்பொழுது எமது கவனத்தின் இருப்பிடமான எமது கல்லீரல், இருதயம் போல் சம முக்கியத்துவம் வாய்ந்தது எமது உடலில் அடுத்த உறுப்பு கல்லீரல். கல்லீரலே எமது கவனத்தின் இருப்பிடம். எமது இடது கையை கல்லீரலில் வைப்போம். எமது கல்லீரல் வலது பக்க வயிற்றின் மேல் பகுதியில் இருக்கின்றது. வலது பக்க வயிற்றின் மேல் பகுதி. ஸ்ரீ மாதாஜியை கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது கல்லீரலுக்கு வாருங்கள். எனது கல்லீரலை தூய்மைப்படுத்தி தாருங்கள் தாயே. இந்த கல்லீரலின் தொழிற்பாடு எமது உடலில் உள்ள நஞ்சை வெளியேற்றுவது. உடல் ரீதியான நஞ்சு மற்றும் எதிர்மறை சக்திகள், அந்த நஞ்சையும் வெளியேற்ற வல்லது. எமது கவனத்தை தூய்மைப்படுத்தி அறிவூட்டி எமக்குள் இருக்கும் வேண்டாதவற்றை முழுமையாக விளக்க வல்லது எமது கல்லீரல். ஸ்ரீ மாதாஜி, எமது தாயே, நீங்களே எமது குரு ஆவீர்கள். தயவு செய்து எனது கல்லீரலுக்கு வந்து எனது கல்லீரலை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள் தாயே. அதன் தொழிற்பாடுகளை சீரமைத்து தாருங்கள். எனது உடலில் உள்ள நச்சை வெளியேற்றுவதோடு எனது கவனத்தின் தூய்மையை பாதிக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் வெளியேற்றி விடுங்கள் தாயே. நமக்கு வேண்டாதவை, அழிவுகரமானவை அனைத்து வெளியேற்றி விடுங்கள் தாயே. எமது இடது கை கல்லீரலின் மேல் வைத்திருக்கின்றோம், வலது பக்க வயிற்றின் மேல் பகுதியில்.
அங்கு நாம் என்ன உணர்கின்றோம்? நமது வலது கையில் என்ன உணர்கின்றோம்? நாம் ஞாபகப்படுத்த வேண்டும், நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் இந்த தெய்வீகமே செய்கின்றது. நான் அமைதியாக இருக்க வேண்டும். அது நடைபெற தெய்வீகம் எனக்குள் வேலை செய்ய நான் என்னை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும். அந்நிலையே சரணாகதி. சரணாகதி நிலை என்றால் எமது எண்ணங்கள் அனைத்தையும் மன்னித்து அமைதியாக இருப்பது. அமைதியாக இருந்து கவனியுங்கள். கல்லீரல் குளிர்ச்சி அடைகின்றதா என்பதை பாருங்கள். கவனத்தை அமைதிப்படுத்துவதற்கு நாம் சொல்லுவோம், நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. இப்பொழுது இரு கைகளையும் நாம் எமது இருதய மட்டத்துக்கு கொண்டு வருவோம். இரு கைகளிலும் சமமாக நுண்ணதிர்வுகளை உணர முடிகின்றதா? வலது கையில் நன்றாக உணர முடிகின்றதா? இப்பொழுது வலது நாடி சமநிலைக்கு வந்து விட்டதா? எமது வலது நாடியில் குண்டலினி சக்தி மகா சரஸ்வதி சக்தியாக இயங்குகின்றது. அவருடைய மகன் ஸ்ரீ ஹனுமானா எமது வலது நாடியை பாதுகாக்கின்றார். ஸ்ரீ மகா சரஸ்வதி எமக்கு ஞானத்தை தருபவர், தெய்வீக ஞானத்தை தந்து எமது கவனத்தை ஒளியூட்டுபவர். கவனம் அறிவூட்டப்பட்டால் அமைதி அடைந்துவிடும். கவனம் உண்மை தெரிந்தால் அமைதிக்கு வந்துவிடும். நமக்கு ஞானத்தை தந்து நம்மை கவனித்துக் கொள்பவர் ஸ்ரீ மகா சரஸ்வதி சக்தி. ஸ்ரீ மகா காளி சக்தி எமக்கு அன்பை தந்து நம்மை ஆறுதல் படுத்துகின்றார். ஸ்ரீ மகா சரஸ்வதி சக்தி எமக்கு ஞானத்தை தந்து எமது கவனத்தை ஒளியூட்டி எம்மை ஆறுதல் படுத்துகின்றார். ஸ்ரீ ஹனுமானா எமது இடது நாடியை பாதுகாக்கின்றார். ஸ்ரீ ஹனுமானா எமது மனச்சாட்சியில் அமர்ந்து எமது எண்ணங்கள் செயல்கள் உயர் நிலையை அடைய எமக்கு உதவுகின்றார். எமக்கு சரி பிழை, அதாவது எமது மனச்சாட்சியே எமக்கு சரி பிழையை காட்டும். நாம் நிதானமாக பொறுமையாக அவதானித்தால் எமக்குள் நான் செய்வது சரியா பிழையா என்று எமக்கே தெரிந்துவிடும். அது ஸ்ரீ ஹனுமானா சக்தி இருந்து எமது வலது நாடியை பாதுகாக்கின்றார். நாம் அழிவுகரமான செயல்கள் செய்யாது எமது சிந்தனைகள், கவனம், எமது செயல்கள் உயர் நிலையில் இருக்க எமக்கு அருள் புரிகின்றார். அந்த மந்திரத்தை நாம் சொல்லுவோம். வலது கை ஸ்ரீ மாதாஜியை நோக்கி, இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்து ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஹனுமானா சாக்ஷாத்
श्री आदिशक्ति माता जी, श्री निर्मला देवी नमो नमः। அவதானியுங்கள், கவனியுங்கள். மீண்டும் ஒரு முறை ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஸோ இப்பொழுது நாம் நமது உப்பு நீர் சுத்திகரிப்பை பிடித்துக் கொள்வோம். கால்களை கழுவுங்கள். இப்பொழுது நமது இரு கைகளையும் நன்றாக விரித்து நமது இருதய மட்டத்தில் வைப்போம். இரு கைகளையும் அவதானிப்போம். ஸ்ரீ மாதாஜியின் நெற்றி திலகத்தை தொடர்ந்து கவனிப்போம். ஸோ இப்பொழுது நமது நடு நாடி ஸ்ரீ குண்டலினி சக்தி நமது நடு நாடியில் மகாலட்சுமி சக்தியாக இயங்குகின்றது. ஸோ மகாலட்சுமி சக்தி எம்மை மீட்டெடுக்கும் சக்தி. ஸோ நமது இடது நாடி வலது நாடியில் நமக்கு ஆறுதலையும் அன்பையும் ஞானத்தையும் தந்து நம்மை ஆறுதல் படுத்துகின்றது. ஸ்ரீ மகாலட்சுமி சக்தி மிகவும் முக்கியமான சக்தி. நடு நாடியில் இயங்குகின்றது. அது தானாக இயங்கும் சக்தி. நம்மால் முடியாத நிலையில் நம்மை மீட்டெடுக்கும் சக்தி. ஒரு தாய் குழந்தை ஒன்றை செய்ய முடியாது கஷ்டப்பட்டால் தானாக அங்கு கை கொடுத்து உதவுகின்றார். கை கொடுத்து மேலே தூக்கி விடுகின்றார். அதுவே இந்த அன்பு சக்தி. ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவம் எமது சுழுமினை நாடியில் எமக்கு சமநிலையை நிறுவுகின்றது. வாழ்வில் சமநிலையை தந்து எமது யோகா தியான நிலை அந்த இணைப்பை எமக்கு தருகின்றது. மீண்டும் நம்மை அந்த தெய்வீக சக்தியோடு இணைக்கின்றது. நமக்கு பூரண ஞானத்தை தருகின்றது. எமது சகசாரத்தில் உள்ள 1000 நரம்புகளையும் ஒளியூட்டி அந்த 1000 நரம்புகளிலும் உறைந்துள்ள ஞானம் எமக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடைய எமக்கு அருள் புரியும் சக்தி ஸ்ரீ மகா லக்ஷ்மி. அவருடைய மகன் ஸ்ரீ கணேஷ. ஸோ இப்பொழுது முழுமையான சரணாகதியில் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் செய்ய வேண்டியதை செய்துவிட்டோம். நமது இடது நாடியையும் வலது நாடியையும் சமநிலைப்படுத்தி நடு நாடியில் அன்னையே எம்மை தியான நிலைக்கு கொண்டு செல்ல விட்டு விடுவோம். ஸ்ரீ மகாலட்சுமி கணேச மந்திரம் சொல்லுவோம். ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः.
ஒவ்வொரு தடவையும் நாம் இதயபூர்வமாக இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாது நாம் இதயபூர்வமாக அன்போடு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். சொன்ன பின்பு மெதுவாக அமைதியாக அவதானிக்க வேண்டும். மீண்டும் ஒரு தடவை ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. எமது கவனத்தை இலகுவாக எமது பிரம்மராந்திரன் தலை உச்சியில் வைத்து எம்மை முழுமையாக வெளிப்படுத்தி கண்களை மூடி சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். கைகளை நீங்கள் உங்கள் மடியில் ஆறுதலாக வைத்திருக்கலாம். உடல் மனம் இரண்டும் ஆறுதலான நிலையில் கவனத்தை இலகுவாக பிரம்மராந்திரத்தில் அமைதி அடையட்டும். இப்பொழுதும் நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. எனது வேலை என்னை முழுமையாக வெளிப்படுத்துவது. எண்ணங்கள் வந்தால், மனதில் எண்ணங்கள் வந்தால் மன்னித்து விடுவோம். உடலில் ஏதாவது உபாதைகள் பிரச்சனை கொடுத்தால் மன்னித்து விடுவோம்.
ஸோ ஓம் என்று சொல்லும்போது நமது மூலாதாரத்திலிருந்து சுழுமுனை நாடி வழியாக சஹஸ்ராரம் வாருங்கள். என்ற சவுண்ட் சஹஸ்ராரத்துக்கு நீங்கள் வர வேண்டும். ஸோ மீண்டும் நாம் ஒரு 3 தடவை நீங்களும் சொல்லலாம் இந்த வீடியோவோடு.
जय श्री माता जी. ஸோ இந்நிலையில் நாம் அமைதியாக குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டு கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீ மாதாஜியை வணங்கி ஸோ இப்பொழுது நாம் ஒரு சிறிய வீடியோ ஒன்று ஸ்ரீ மாதாஜியின் வீடியோ ஒன்றை நாம் பார்ப்போம். ஸ்ரீ மாதாஜி ஸோ ஆரம்ப காலங்களில் ஸ்ரீ மாதாஜியே வகுப்புகள் நடத்தினார், புதியவர்களை சந்தித்தார், அவர்களுக்கு இந்த மெழுகுவர்த்தி சிகிச்சை முறைகள், உப்பு நீர் சுத்திகரிப்புகள், அவர்களுடைய சக்கரங்களை சரி செய்தல், நோய்கள், அவர்களுடைய உடல் மன உபாதைகளை அகற்றும் வழிகளை நேரடியாக கற்பித்தார். ஸோ அப்படியான ஒரு வீடியோ, இது ஒரு 15 நிமிட வீடியோ. ஸோ நாம் பார்ப்போம். நிறைய இதிலிருந்து நிறைய நீங்கள் அறிந்து கொள்ளலாம், நிறைய முறைகளை. You have to know that you all have been seekers before. This is not the first time you have been seeking. So already you have reached a certain state where you feel and you are aware that something more has to happen to you. You are already ready for that. Some of you have really taken birth in this time just for this. So because I do not want to talk of your past, past is over now. We have to think of the present. One has to know that all of you get realization. Some people have certain problems on their different centers, as I told you. Different type of problems people have. Because of these problems, the Kundalini goes back to its attention, because Kundalini has to look after your problems. She's your mother. So she goes there, attends to that problem, and again she rises. But only thing you have to learn how to make her rise, how to cooperate with her, how to understand your own problem and give additional help to solve the problem. Now you will be amazed that you just get rid of your false identifications with yourself. You become absolutely detached from that, because you start talking in the language of chakras and centers. You start saying that this center is bad, that center is bad, this is not all right, mother, that's wrong with me, that is wrong with me. That's all. You don't say I'm cancer, you don't say I'm mad, you don't say I'm egoistic. You just say, mother, this center is not all right, that center is not all right. Depending on the quality of your centers, the chakras, as they are the ones who really are the channels for the energy of God to flow in. Regarding them, you have to be careful. How your chakras are. Are you clean or not? Some of you will find cool breeze flowing all right in the hand. But maybe one chakra is touching. On one chakra you will feel the heat, or you may feel the numbness. You might feel also a kind of a
you can say, a kind of a tingling on certain fingers. Now, wherever there is tingling, you must know there is a kind of a struggle going on between those chakras and the Kundalini. So you should just try to help your chakras to awaken them. And also must know that every one of you are part and parcel of the whole. You are awakened now. You are awakened to that part. And so you have to be more careful. Because if you suffer from some chakra, I can feel it. But if others, those who are not realized, I don't feel it at all. I'm not bothered. There can be any number of devils or anything, it doesn't matter to me. But if you people who are realized souls have a slight problem, immediately I know that you have this problem, my attention is diverted to that. So you must understand that the attention is all the time there to look after you, to give you a better guidance. Your spirit is all the time working. But you must learn how to take the guidance from your spirit. That's the main point. So nobody is lower or higher, as he said. I've seen some people who were declared as drunkards, this, that, overnight they are finished. They are perfect people. Not only, but very good surgery. So, you see, all these clouds have come on the sky of your being in this lifetime, doesn't matter. Makes no difference. But your past is great, that's shown. So you don't have to worry as to how far aware you are. There's no degree or anything to measure it. You must be all aware already, otherwise you would not come to me, first of all. And to get realization itself is a very big thing. Now there is a very good seeker I know of who came to me, and he got his realization, but he did not feel it on his hand. Because he has a very bad Vishuddhi here. And with a bad Vishuddhi chakra, you may not feel it in your hand, it doesn't matter. But you'll feel peaceful, you'll feel joyful, and you can feel it on your top of your head, or others can feel it. Gradually your fingers will start improving, and they will give you better results. For example, people who do hard work with their hands, also their fingers can be numbed. So we have to use certain methods like looking after our hands. This body now is a temple of God. So we have to look after it in a way respectfully. Not for the way the prostitutes, when they want to sell their body, they look after their body. No, but with respect to our body. We have to look after ourselves in a way that we should keep good health. And to keep good health in Sahaja Yoga, there are 1001 things which you have to know, which is very easy to understand and which will be told to you for no price at all, nothing. It is the divine that is anxious, that you should get it, that you should settle down, that you should enjoy it. So you don't have to be so anxious about it. These anxieties must be given up. Just try to understand your centers. Now many of you did feel the cool breeze, but maybe after some time you may lose it, doesn't matter. You'll go up and down like that, doesn't matter. It does not mean that you have lost it. Not at all. Now supposing you try a method, a simple method, that you first put your left hand towards my photograph. Just now you can try. And right hand on the Mother Earth. Let's see. Right hand on the Mother Earth. That's why I wanted to have it in the open, but doesn't matter now. If rain is good for you, for the farmers, let's have it. So now put your left hand like this, and right hand, those who are not sitting can put up like that. Like this. Back. Yes. Right hand like this. Right. Not left, right hand. Fine. Spin it round. No, like this. Backwards, yes, right hand. Now what we are doing, the left hand side power is the emotional power. Now if you have an emotional problem, say somebody has been taking drugs, is a left-sided person. Some drugs are LSD and all that right-sided, but most of the drugs take you to the left side. Gurus are left-sided problems. Most of these problems or mental problems are left-sided problems. But the problem of the intellectuals is right-sided. Futuristic people is right-sided. People who are running the rat race are right-sided. See, that kind of overactivity, that kind of thing. On the contrary, those who have taken to drugs are left-sided. So first try with the left. Let's see. Now put your right hand on the Mother Earth. Put your right hand on the Mother Earth. Now,
Put your left hand towards me. Gradually you will find it will start flowing in your left hand. Is it flowing? Put your right hand on the Mother Earth. Because the Mother Earth takes away. You see, you are just earthing it. Put it on it. Touch it, huh? Touch it. You see, you are earthing yourself. It's a very simple thing. Now, left-sided problems easily go to Mother Earth. It's true, but the best is to have a light. Now, say if you have a candle. Candle is the best. For left-sided problems, candle is the best thing to take it. Because left-sided problem we can say are fold problems, or problems which arise from foldness. See, a person who becomes inactive. Now see, you just put your left hand towards me like this and right hand towards a candle. You'll be amazed, sometimes the candle starts burning up like that, and sometimes it creates such black smoke that if it is next to a wall, you might find the whole wall becoming black. It's very interesting to see how the candle reacts. But you must have a photograph in front. And there ஸோ இதில் ஒரு விளக்கம் நான் சொல்லுகின்றேன். நமது இடது நாடியை தூய்மைப்படுத்துவதற்கு இடது கை எப்பொழுதும் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி இருக்க வேண்டும். ஒரு முறை வலது கையை நாம் பூமியில் வைக்கலாம். நிலத்தில் இருந்தால் பூமியில் வைக்கலாம். அல்லது வலது கையை நாம் ஆகாயத்தை நோக்கியும் வைக்கலாம். இன்னொரு முறை இருக்கின்றது, நமது வலது கையை நாம் மெழுகுதிரியை நோக்கியும் வைக்கலாம். ஸோ நமது இடது கையை நாம் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைத்து வலது கையை பூமியில் வைக்கலாம். மற்றது நமது இடது கையை நாம் மெழுகுதிரியை நோக்கியும் வைக்கலாம். என்றால் பிரச்சனை அதிகமாக இருந்தால் ஒளி தத்துவத்தை பயன்படுத்தலாம். அல்லது நமது வலது கையை ஆகாயத்தை நோக்கி வைக்கலாம். இடது கை ஸ்ரீ மாதாஜியை நோக்கி இருக்கலாம். அல்லது நமது வலது கையை நாம் மெழுகுதிரியை நோக்கி வைக்கலாம். ஸோ இந்த வலது கையை நாம் மெழுகுதிரியை நோக்கி வைப்பது இடது நாடிக்கான தூய்மைப்படுத்தல். ஸோ அது இந்த பிழையான குருமார் அவர்களோடு அவர்கள் பிழையான புத்தகங்கள் படித்தால் வந்த மனக்கட்டுப்பாடுகள், மன இறுக்கங்கள் அவைத்தை இது இந்த இவ்வாறு செய்யும்போது அது கிளியர் ஆகும். ஸோ இப்பொழுது நீங்கள் மெழுகுதிரி இருந்தால் ஸ்ரீ மாதாஜி இப்பொழுது செய்கின்றார். நமது இடது கையை ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வலது கையை மெழுகுதிரியை நோக்கி வைப்போம். நீங்கள் ஆக கிட்ட வைக்க தேவையில்லை, அந்த ஒளிப்படுமாறு வைத்தால் சரி. ஸோ இப்பொழுது நாம் தொடர்ந்து கேட்போம். should be a candle before the photograph and one candle like this to take it out. Right. Now see better? All right. You'll feel it's going down. You feel from your head, you'll feel, you see the pressure is going down. Better now? Like this. Put the hand like that. Like at back side. Not towards me like that. Yes. Yes. Now. No, put left hand. If you are sitting on the ground, it's better to put towards me. Left hand. It's coming. It's going. It's working. It's like the energy, you see, that is coming through the photograph is pushing it down towards the light, and the light burns it off. Light gets awakened by you. It's surprising, but it does. It's better now, see? We work out. You will feel it. You will feel yourself. There is nothing to certify. You will feel yourself. Put your left hand towards me. Left hand towards me like this. Yes. You all will feel it yourself. Now people who are being to gurus, who have sort of schizophrenic attitude, who are moody people,
frantic fits they get, all sorts of these to extreme to the least. You see, who are emotional, some women who cry too much, hysterics, all those things can be controlled by this simple method of putting left hand towards the photograph and right hand towards a candle. See, it's working out. You will feel the movement. In your head you will feel it. Feeling it now. No? Now, with the right hand now. Those who are running the rat race. You see, big people who think they must earn money or they are running in the politics and all that kind of another madness they have. You see, that's also kind of a madness, you see. So, for such people who are having a high blood pressure because of that, they will have diabetes, they will have liver troubles. Now, even for any organ, you see, any organ you take, say heart, in Sahaja Yoga, we have for every organ two types of nature. One is the one that is lethargic and another that is overactive. So supposing you are an overactive person, then if you are an overactive person, you are studying very hard or thinking about the future, planning something, then you have a heart which is overactive. Or you have an intestine which is overactive, your liver is overactive, the whole system is overactive, you will have high blood pressures and all the problems of high blood pressure, constipation, all these things go hand in hand in one personality. The another personality could be a lethargic. A person who has a lethargic heart may have to get a bypass or something like that because the heart doesn't pump. You may have a lethargic intestine, such a person might, whatever he eats, he just goes to the bathroom sort of a thing. Or maybe a lethargic liver, when you have a lethargic liver, then you might get allergies. Allergies are caused by lethargic liver. But if you are an overactive person, if you are overactive, then the same liver which was giving you these allergies will give you a nausea, a feeling of sickness, migraine and vomiting and biliousness. So there are two types of livers also. We have two types of kidneys, two types of everything is two types. So if you are a lethargic person, if you have lethargic problem, then what you have to do is to use the light. For all the lethargic troubles, best is the light. To use the light for lethargic troubles. This is left side. And for the right-sidedness, you can use the Mother Earth. Mother Earth is the best of water and salt. So water and salt is very good for people who are suffering from overactive. Now how do you do it? It's good for both, but especially for them. Like you have to put both the hands first towards the photograph, put both the feet in the water with little salt. Now if you are feeling the vibrations coming in both the hands equally the same, it's alright. You don't have to worry. But supposing one hand is more and one hand is less. The hand that is less has to go before the photograph, always. The hand that is less has to go towards the photograph and another one has to go out. And you'll be amazed the movement of the thing you will feel within yourself. These balloons will be moving like that. And you can feel it, that something moving in your head, you are getting relaxed. And gradually you will become a master. You will know how to handle this body. Absolutely will become a master. And when you become master, people have become masters in 8 days. In 8 days. Once you become a master, then you can handle other bodies also and help other people. It's as simple as that. So forget about the past. Now the present. We have to be in the present. ஜெஷ் மாதச்சி, ஸோ இப்பொழுது நீங்கள் கேள்விகள் எதுவும் இருந்தால் கேட்கலாம், அல்லது இன்றைய சுத்திகரிப்பு எவ்வாறு இருந்தது, உங்களுக்கு பிரயோசனமாக இருந்ததா
கொஞ்சம் நல்ல பிரயோசனமா இருந்தது. என்னன்னா நீங்க ஆம், நடு இது வந்து மகாலட்சுமின்ற பிள்ளை ஸ்ரீ கணேசா, மற்றது சரஸ்வதின்ற பிள்ளை அனுமான், மற்ற மகா காளின்ற பிள்ளை பைரவநாத். ஆ, சரி சரி. மற்றது இந்த அதீத சுறுசுறுப்பு அல்லது சோம்பல் ரெண்டும் உடல் உறுப்பை பாதிக்குது. அதீத ஓ, செயற்பா ஓ, சோர்வா இருக்கிறது எங்களோட வலது நாடி பிரச்சனை. சோர்வு, மனம் சோர்ந்து போயிடுறது, ஓ அதுதான் மனநோய் எல்லாம் அதுதான். என்ன அஹ், ம், ஏதோ கடந்த கால பிரச்சனையிலேருந்து விடுபடாம அதையே நெஜா சில பேர் இருக்கணும். என்ன ஏதோ ஒரு பாதிப்பு நடந்துட்டு என்றால் அதை ஓ நினைச்சு அதுக்குள்ள அது அவைகளுக்கு அதுல இருந்து விடுபட இல்லாம மனம் சோர்வா அது வந்து ஆக தீவிரமான பிரச்சனை. ஓ ஆனா ஒவ்வொருவருக்கும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். என்ன ஏதாவது ஒன்று பாதிச்சுட்டுதாண்டா இன்றைக்கு நான் சமையலும் செய்ய மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன்னுட்டு சோர்ந்து போயிடுவோம். என்ன ஓ ஓ அது இடது நாடு. ஏன்னா நடந்த ஒன்றை நினைச்சு நாங்கள் இதன்றோம். அப்படி இருக்கக்கூடாது. என்ன நடந்த ஒன்றை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும். ஓ அஹ், எதிர்கொண்டு எங்களை அதுல இருந்து விடுவிக்க வேணும். என்ன அதுதான் அது சோர்வு. மற்றது சுறுசுறுப்பு, இது சுறுசுறுப்பு, இது ஓவர் ஆக்டிவ் ஓவரா பிரியாசப்பட்டு ஓடுறதுன்னு சொல்லுவினம். ஓ ஓ அது அதுவும் பாதிக்கும். அது வீணாத்தானே, வீணா சும்மா இதை விட்டு அப்படி நாங்க போக வழிக்கிட என்ன நடக்குது, அகங்காரம் ஏறுது. என்ன அகங்காரம் ஓ ஏறிக்கல நிச்சயமா நாங்கள் மற்றவைகளை பாதிப்போம். என்ன பாதிப்போமோ? ஓ அதுகள் சரி வராட்டா கோவம் வரும், எரிச்சல் வரும், ஓ ஓ இதுகள் வரும். அப்படி ஆமா, ஸோ சமநிலையில இருக்கணும். என்ன இருக்க வேணுமா? அது எங்களோட உடல்ல காட்டும். என்ன ஓ வித்தியாசம் என்ன? வாட்ஸ் ராங்ன்னு நாங்கள் கேட்கலாம். அதில் இப்போ நான் வந்து நான் இந்த பாட்டு எந்த இதில் நான் சுறுசுறுப்பாக இதன்றன் பிரியாசப்பட்டு உழைக்கிறேன் இதன்றன் வாட்ஸ் ராங், அதில் என்ன பிரச்சனைன்னு இதெல்லாம். ஆனால் உடம்பு காட்டித்தரும். என்ன கடைசியில் வருத்தங்கள் இதுகளில் ஓ போகும். என்ன ஒரு இயலாத்தன்மை. ஓ எல்லாத்தன்மை, வருத்தங்கள், பிரச்சனைகளை எதிர்நோக்க ஓ வேண்டி வரும். ஓ அதான் எங்களுக்கு நாங்க ஒரே ஒன்றை ஞாபகத்துல வச்சிருக்கணும். இப்ப ஸ்ரீமாதிஜி இன்றைய உரையில நல்ல கிளியரா சொல்றா. இப்ப எங்களுக்கு முற்பிறப்புகள் கணக்க பிறப்புகள் இருந்திருக்கு. அந்த பிறப்புகள்ல நாங்கள் செய்த நன்மையால தான் இந்த பிறப்புல இந்த நிலை இப்படி வந்திருக்கிறோம். இதை தேடுறோம் நாங்கள், அந்த உண்மையை தேடி வாழ்க்கை இந்த உண்மை தத்துவத்தை புரிகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். அப்ப எங்களோட கடந்த காலத்தை பற்றி நாங்கள் பெருசா கவலைப்பட தேவையில்லை. கடந்த காலம் முந்தின பிறப்புகளை பற்றி. ஏண்டா அது எல்லாம் மன்னிக்கப்பட்டு தான் எங்களுக்கு இந்த பிறப்புல இந்த 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 மனித சந்தர்ப்பம் தரப்பட்டிருக்கு. என்ன எத்தனை பேருக்கு இப்படி கிடைச்சிருக்கு. அப்ப தரப்பட்டிருக்கு. ஆனா தரப்பட்ட பிறகு நாங்கள் வந்து தவறு செய்யாத மாதிரி இருக்க வேணும். அப்ப நாங்கள் வந்து அதுதான். ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் சில வேளை மறக்கிறோம். என்ன ஓ மறக்கிறோம். அப்ப ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதுக்கு எங்களை முதல் மன்னிக்கணும். அதுக்காக அப்ப எங்களை எப்படி தொடர்ந்து நாங்கள் மன்னிச்சு கொண்டு போய்க்க இந்த எண்ணங்கள் பிரச்சனைகளை மன்னிச்சு அந்த தியான நிலைக்கு, அந்த நிலைக்கு நாங்க போகணும். ஆத்ம நிலை, அந்த உண்மையான நிலைக்கு நாங்க போகணும். அதை போக விடாம தடுக்கிறது எங்களுக்குள்ளேயும் இருக்குது. எங்களுக்குள்ள ரெண்டு பெரிய பூதம் இருக்கோ, அதை ஒன்று வந்து இடது நாடி மனச்சோர்வை தாரது, வலது நாடி சும்மா நான் என்ற ஆங்கிலத்துல பிரியாசப்பட்டு ஓடி திரிகிறது. இந்த ரெண்டு பூதங்களையும் நாம் அமைதிப்படுத்தி நிலைக்கு வர வேண்டும். அப்ப அப்படி அப்ப தெரியாம நாங்கள் செய்யற பிள்ளைகள் அதுகளுக்கு நாங்கள் முதலில் எங்களை மன்னிக்கணும். என்னந்தா இல்லாம அலைஞ்சு திரிகிறேன், எங்களை மன்னிக்கணும். பிறகு மற்றவர்களை நாங்க மன்னிக்கணும். மற்றது எங்களோட தவறுகளுக்கு நாங்கள் எங்களோட பலவீனங்கள், தவறுகள், எங்களோட அறியாமைகள், சோம்பல்தனங்கள்,
அதுகளுக்கு மன்னிப்பு ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு நாங்கள் அந்த ஆத்ம நிலை அந்த நிலை அந்த சமநிலைக்கு வர வேணும். பரவாயில்லைம்மா. அந்த இணைப்பு யோக நிலை. ஓ யோக நிலைண்டா அந்த நாம் பரமாத்மாவோடு இணைஞ்ச நிலையில இணை- இருக்க வேணும். இருக்க அதுதான் வேணும். தியான நிலை. அந்த நிலையில இருந்தா எல்லாம் தண்டவாடு வேலை செய்யும். விலகிடுமோ தன்னை பாட்டுக்கு இந்த இது தண்டவாட்டுக்கு வேலை செய்யும். இப்ப வேலை செய்யும். அது என்னன்னா நாங்கள் ஒரு பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் உண்டு. அந்த நினைவுகளை வச்சு அந்த தியான நிலையில நான் ஒரு அங்கம் தானே, நான் ஓ ஒன்றும் செய்வதில்லை. அனைத்தும் அந்த முழுமை தெய்வீகமே செய்கின்றது. செய்கிறதோ. இப்ப பாருங்க, இப்ப எங்களோட என்னென்ன உதாரணம் நான் சொல்லலாம். இப்ப எங்களோட உடம்புல ஒவ்வொரு உறுப்பும் இருக்குது. என்ன ஓ ஒவ்வொரு உறுப்பையும் இயக்குற மையம் எது? மூளை. மூளை. ஓ அது மூளை தான் எங்களோட முழு முழு உடலையும் ஒரு இயக்கு. இயக்குது. என்ன இப்ப ஒரு கை வந்து இல்ல நான் எந்த பாட்டுக்கு செவன் மூளையில இருந்து எனக்கு ஒண்ணும் தேவையில்லைண்டா இயங்க இயலாது. இயங்க இல்லாதோ. மூளையில இருந்தான் சக்தி வர வேணும். மூளையில இருந்தான் இப்படி செய்யண்டு வர வேணும். ஓ இல்லாத தண்டபாட்டுக்கு செய்ய வழிகிட்ட என்ன நடக்கும்? உடல்ல பிரச்சனை தானே. என்ன ஓ பிரச்சனையோ. அங்கே ஒரு கை இங்க இழுக்கும், ஒரு கை அங்க இழுக்கும். அப்ப ஓ அப்ப என்ன செய்யணும்? அந்த ஒருங்கிணைப்பு, அந்த இணைப்பு அவசியம். அப்ப எங்களுக்கும் அந்த இணைப்பு அவசியம். பரம்பொருளோட இணைப்பு அவசியம். அவசியம். ஆத்மா பரமாத்மாவோட இணைப்பு அவசியம். அவசியம். இணைந்து அந்த வழிகாட்டுல தான் நாங்க போகணும். போக வேணுமோ. அப்ப அந்த வழிகாட்டுல நாங்க அறிஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் அமைதி தியான நிலைக்கு போகணும். அந்த இணைப்பை ஏற்படுத்தணும். ஓ உண்மைதான். ஒரு அதான் ஒன்று நாங்க நினைச்சோம், நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கிறது. தெய்வீகம். ஓ மிக நல்ல உதாரணம். சரி. ஸோ அடுத்த வகுப்பு வரையும் இந்த கிளியரிங்கை செய்யுங்க. தொடர்ந்து மெழுகுதிரி கிளியரிங் செய்து பிறகு நீர் சுத்திகரிப்பு. மற்ற இந்த வீடியோ பாருங்க. ஸ்ரீமாதாஜின் அந்த உரையை நீங்க கேட்டீங்கன்னா வடிவா விளங்கும். செய்து பாருங்க. இடது நாடிக்கு ஒன்று பூமியில வைக்கிறது, மற்றது இடது இடது நாடி சுத்திகரிப்பு. இடது நாடியை மாதாஜியை நோக்கி வைக்கிறது, வலது கையை பூமியில நோக்கி அல்லது ஆகாயத்தை நோக்கி அல்லது மெழுகுதிரியை நோக்கி. என்ன மெழுகுதிரியை நோக்கியும் வைக்கலாம், மூன்று இதுலும் வைக்கலாம். மற்றது இன்னொரு முறை இருக்குது. ஆக உங்களுக்கு இடது நாடி கூட பிரச்சனைன்னு சொன்னால் உங்களோட கவனம் ஸ்ரீமாதாஜி முன்னால இருந்தோண்டு இடது நாடியே மெழுகுதிரிக்கு நேரம் வைத்து வலது கைய பூமியை நோக்கி. மற்றது உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு ஸ்ரீமாதாஜி சொன்னாங்க. முதலில் உப்பு நீரைக்குள்ள காலை வச்சுட்டு ரெண்டு கையையும் ஸ்ரீமாதாஜிக்கு நேரம் வச்சு பாருங்க எந்த கையில கூட வைப்ரேஷன்ஸ் வருது. எந்த கை குறைவா வருதோ அந்த கை ஸ்ரீமாதாஜியை நோக்கி இருக்கணும், மற்ற கை ஆகாயத்தை நோக்கி வைக்க வேணும். அப்ப சில நேரங்கள்ல உங்களோட இடது நாடி இல்ல குறைவா இருந்தா அதை நீங்கள் வச்சுட்டு மற்றதை ஆகாயத்தை நோக்கி வையுங்க. வச்சு அது பிறகு சரி வந்த உடனே பிறகு வலது நாடிய கிளியர் பண்ணுங்க. வலது நாடி வலது கைய ஸ்ரீமாதாஜிக்கு நேரம் எந்த பக்கம் கிளியர் பண்றோமோ அந்த கை ஸ்ரீமாதாஜிக்கு நேரம், மற்ற கை ஆகாயத்துக்கு நேரம். அது அப்படி கண்ணேரம் வைக்கலாடி நீங்க கீழே பூமியிலும் கீழே வைக்கலாம். உப்பு நீர் சுத்திகரிப்பு அது வந்து எங்களோட வலது நாடியில நாங்கள் அதிகமா செயல்படுறதால ஏற்படுற வெப்பங்கள் அதெல்லாம் குறைச்சு எமது இந்த சக்கரம் அந்த எமது கல்லீரல் குளிர வேணும். எமது இடது நாடியில இருக்கிறது எமது இருதயம். கல்லீரல் வலது நாடியோட தொடர்பானது எமது கல்லீரல். நடுநாடியோட தொடர்பானது எமது மூளை. இந்த மூன்றும் முக்கியமான உறுப்புகள். என்ன அப்ப இந்த மூன்று முக்கியமான உறுப்புகளும் நாங்க இந்த மூன்று முக்கியமான உறுப்புகளையும் நாங்கள் பிரார்த்திக்கலாம். ஸ்ரீமாதாஜி வாங்குவாங்க இருதயத்துக்கு, எனது இருதயத்துக்கு வாருங்கள், எனது இருதயத்தை சுத்தப்படுத்துங்கள். எனது கல்லீரலுக்கு வாருங்கள், கல்லீரலை சுத்தப்படுத்துங்கள். எனது மூளைக்கு வாருங்கள், எனது மூளையை சுத்தப்படுத்துங்கள்.
மூளையில என்ன இருக்கு, எங்களோட அகங்காரம் மமகாரம் அவையத்தான் சுத்தப்படுத்தணும் என்ன. அப்ப ஸ்ரீமாதிஜி எனது மூளைக்கு வாருங்கள், எனது அகங்காரம் மமகாரத்தை சமநிலைப்படுத்துங்கள், எனது எண்ணங்களை சமநிலைப்படுத்துங்கள். எண்ணங்கள் தேவையில்லை எங்களுக்கு என்ன. என்னை வழி நடத்துங்கள், உங்கள் உங்கள் ஞானத்தால் என்னை வழி நடத்துங்கள். என்ன அங்க சரணாகதி தான் என்ன. உங்கள் ஞானத்தால் என்னை வழி நடத்துங்கள் என்று நாம் கேட்டா பிறகு எங்கட மூளை சிந்திக்க கூடாது. ஆனா விழிப்பு நிலையில இருக்கணும். ஏனென்றால் உங்களை வந்து விழிப்பு நிலையில இருக்கேக்கதான் அந்த குண்டலினி சக்தியின் வேலை, இந்த தெய்வீக சக்தியின் வேலையை நீங்கள் அறிவீங்கள். எங்க குளிருது, எங்க சூடா வருது, எங்க போய் சுத்தப்படுத்துது, எது எது சரியா இருக்கு, மனம் அமைதி வருதா, இந்த நிலை என்னை அமைதிப்படுத்துதா, எனக்கு அந்த இணைப்பை தருதா. இணைப்புண்ட என்ன, அந்த யோகா தியான நிலை, அந்த இணைப்பு அவசியம் என்ன. இணைப்பு இப்ப டெலிபோன் நீங்கள் இணையாம டெலிபோன்ல கத்துன்னு கத்தினாலும் என்ன பிரயோசனம், அங்கால இருக்கிறவர்களுக்கு கேட்காது என்ன. நீங்கள் இணைக்க வேணும். அது மாதிரிதான் நாங்களும் இணைந்த நிலையில தான் நாங்கள் என்ன கேட்கிறோமோ அது நடைபெறும் என்ன எங்களுக்குள்ள. ஸோ அந்த இணைப்பு முக்கியம். தியான நிலை முதல் நிலை அந்த தியான அமைதி நிலை. அதுதான் நிர்விச்சார சமாதி நிலை. நிர்விச்சாரம் எங்களோட மனதுல விசாரங்கள் இல்லை, எண்ணங்கள் இல்லாத நிலை. ஸோ நான் முதல்ல மன்னிக்க வேண்டியது நமது எண்ணங்களை தான். ஸோ அது மனதில் இருக்கிற உபாதை. மற்றது உடல்ல இருக்கிற உபாதைகள், அங்க நோகும், இங்க நோகும், அங்க இது செய்யும், அதையும் மன்னிக்க வேண்டும். வேண்டாம், நாங்கள் ஏதோ செய்த தவறுகள் விளைவுதான் அதுகள் எல்லாம். அப்ப என்ன செய்யறோம், இப்ப இந்த நிலையில மன்னிக்கிறோண்ட தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை என்ன. அங்கள் முதல் மன்னிக்க வேணும், மன்னித்து மன்னிப்பு கேட்க வேணும், கேட்டுட்டு அந்த அமைதி நிலைக்கு போகணும். இனிமேல் அது அந்த அமைதி நிலைக்கு போறத சமநிலைக்கு போறேன்ட என்ன, இனிமேல் நான் அந்த பிள்ளைகள் விட மாட்டேன். அப்ப மனம் உடல்ல பாதிப்புகள் இராது. இப்போ நாங்கள் நினைவுல கொள்ள வேண்டும், அது மனம் பாதிக்குதுண்டால், மனம் பாதிக்குதென்றால் அல்லது உடல்ல நமக்கு பாதிப்புகள் இருக்குண்டா ஒரே ஒரு காரணி தான், நாம் செய்த செயல்களின் விளைவு. அது வந்து என்ன செய்யறது, தெரியாம செய்துட்டோம், அதுக்கு நீ மன்னிப்பு தான், வேற வழி இல்லை. மன்னிப்பு தான். ஆனா அப்படியான அந்த இதுல ஒரு இந்த துன்பங்கள் எல்லாம் அதுல இருந்து நாங்கள் விடுபட்டோம் வேண்டாம், நல்ல ஒரு நிலைக்கு வரலாம். ஸ்ரீமாதி சொன்னாங்க, குடிகாரர் பட்டம் கட்டி உதவாதவன் என்றவனே வந்து நல்ல சாயோயா வந்திருக்காண்டா அவனுக்கு தான் அந்த அருமை தெரியும்.